ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் காளான் எங்கள் காட்டில் முளைச்சிருக்கு. அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க. காட்டுக்குள்ளே அப்படியே ஒத்தேரி பாதை மாதிரி நடந்து ஒரு வழி இருக்குது. மழை வந்ததுனால அங்கங்கே முளைச்சிருக்கு. அங்கே ஒரு இடத்துல இருக்குது. அது போய் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிட்டு பாருங்க. குட்டி கண்ணுக்குட்டி தெரியுதுங்களா? மேய்ஞ்சிட்ருக்கு. அங்கே பாருங்கள், மேலே அந்த உத்தியில் பாருங்கள், அங்கே ஒன்று கருப்பு கலரில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா? எங்களுக்கு தான் அது மேய்ஞ்சிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள், சுண்டக்காய் செடி இருக்குது பாருங்கள். இங்கே ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மறுபடியும் காய் வந்ததுக்கப்புறம் பறிக்கணும். வந்ததுக்கப்புறம் காட்டுறவங்களுக்கு. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ அது நிறைய பூ விட்ருக்கு பார்த்தீங்களா? நிறைய பூ விட்ருக்குங்க பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள், சுண்டக்காய் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பூ நிறைய இருக்குது. பறிக்கும்போது நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சைடு பாருங்களா, இங்கே பெரிய மாடோட மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? காளான் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்காமல் பார்க்கலாம். பார்த்தீங்களா, காளான் 2-3 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல இங்கே பாருங்கள். பாருங்கள், நல்லா கழுவிக்கலாம் வீட்டில் போயிட்டு. இது வேண்டாங்க, ரொம்ப சரி. இதை மட்டும் உடச்சி தூக்கி போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படி இந்த சைடு எங்கேயும் இருக்குள்ள இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, குப்பை செடி தாங்க நிறைய இருக்குது எங்கள் காட்டில். பார்க்கலாம். அங்கே ஒன்று இருக்கு. பாருங்க, இதெல்லாம் நல்லா கழுவிக்கலாம் செய்யும். இதெல்லாம் கிடைக்கும் போதே நம்ம செஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா 2 கால் மண்ணுங்க. இது
பாருங்களேன் எத்தனை காளான் இருக்குன்னு இருங்க பார்க்குறேன் என்னென்னா சுற்றி பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன் சமையல் இல்லைன்னா செஞ்சுருப்பேன். நாளைக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரி இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்க. பாருங்க இது நல்லதா என்னன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். நல்ல காளான் தான் நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி சமையலும் எங்கள் வீட்டில் காளான் தாங்க செஞ்சேன். ஆனால் இங்கே இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் வந்து தான் சொன்னாங்க அங்கே நிறைய இருக்குது அப்படின்ட்டு. சரி அப்படியே மூச்சு வாங்குதுங்க நடந்து வந்தது. அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். காளான் கொண்டு வந்தேன் இல்லைங்களா, அது நம்ம நல்லா கழுவிக்கலாம். பைப் இப்படி சன்னமாக வச்சு லைட்டாக, ரொம்ப வேகமாக இல்லாமல் அதுக்கு லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஏற்கனவே சாஃப்டாக தானே இருக்குது. லைட்டில் எல்லாமே நல்ல காளான் தான். நானே இந்த வாட்டி தாங்க செய்கிறேன். எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எங்கள் காட்டுக்கு. ஆடு மேய்க்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு கிடைக்காது. இந்த வாட்டி தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவிட்டு நான் லாஸ்ட்டில் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு வாட்டி கழுவ போகிறேங்க. நாங்கள் செஞ்சோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இந்த டிஷ் உங்களுக்கு செய்கிறது காட்டுறேன் நான். பாருங்க, நான் காளான்லாம் கழுவிட்டேன். கழுவி ஒரு 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நான் இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் எப்படி செய்ய போகிறேன்னா பாருங்கள். இதெல்லாம் தனியாக எடுத்துகிற போகிறேன். ஏன்னா இது எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரில, நான் மட்டும்தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதை தனியாக குழம்பு வைக்கிறேன். குழம்பு மாதிரி கூட வைக்கலாம், இல்லைன்னா இது செய்ய மாட்டேங்க நான். இங்கே பாருங்கள், இதை மட்டும் தனியாக எடுத்து தண்டெல்லாம் உடச்சிக்க எடுத்துருக்க போகிறேன் நான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனியாக இது எடுக்க போகிறேன்.
செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் மட்டுமே இதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி மட்டும் தனியாக எடுத்து இதெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்கேன். பிடிச்சா செய்யலாம். கேட்டுட்டு தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இதை நான் சமைக்கணும். இதெல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். அந்த கீழே இருந்த இந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை நான் தனியாக எடுத்துட்டேன். இதையும் குழம்பு மாதிரி நான் செய்ய போகிறேன். எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது செய்யும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்ன செய்ய போகிறேன்னா பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி 1 2 இந்த மாதிரி பொடி பொடியாக செஞ்சுக்க போகிறேன். அது ஏற்கனவே பீஸ் பீஸாக இருக்குது. ஆகாதது மட்டும் இப்படி 1 2 உடச்சி பாருங்கள். இதை வந்து நான் சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி செய்யலான் இருக்கேன். நல்லாயிருக்கும். இது செய்யும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனோட தொடர்ச்சியை நான் குழம்பு செய்கிறது காமிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.